இதுதான் கடலூர் பஸ் ஸ்டாண்டில் பொதுக்கழிவறையில் இருந்து வெளியில் வரக்கூடியதான ரெயினேஜர். 24 மணி நேரமும் அந்த ரெயின் அந்த வேஸ்ட் தண்ணீர் கம்ப்ளீட் இந்த சாக்கடை வெளியில் நிறைய உள்ளே வருது. நான் ஏறக்குறை 3 வருடத்துக்கு முன்னாடியே வந்து ஆணையர்கள் லெட்டர் கொடுத்து பேசணும். அன்றைக்கி மேயர்லாம் இருந்தாங்க. இதில் ஸ்டாப்பு நீங்கள் பார்த்து போட வேண்டும். துர்நாத்தம் வெளியில் வருகிறது. பொதுமக்கள் எப்போ நடமாடக்கூடிய இடம், பொதுமக்கள் இருந்து பஸ் ஏறக்கூடிய இடம் என்பதை குறிச்செல்லாம். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்கே இருந்த குப்பைகளை மட்டும் அகற்றம் செய்தார்கள். பாருங்கள் நிலைமை. இதை பாருங்கள், புழு வரைக்கும் பாருங்கள். வியாபாரிகள், பூக்கடை, பழவர்க்க கடைகள் எல்லாம் செயல்படக்கூடிய இடம் பாருங்கள். இதான் இடம். அப்போது அதிகாரிகள் என்ன செய்கின்றது, அதிகாரி என்ன பண்ணுறது மட்டும் அரசு கவனிக்க வேண்டும். இது கடுமையாக தண்டிக்கணும். இது தண்டனைக்குரியது. மக்கள் வரிப்பணம் செலுத்தவில்லையா? வியாபாரிகள் வரிப்பணம் செலுத்தவில்லையா? வியாபாரி தொழில் வரி கட்டவில்லையா? விவசாயிகள் வரி கட்டவில்லையா? மக்களோட நிலைமைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பிரச்சனை உருவாக்கணும். இந்த ரெயினேஜர்களை நீங்கள் அமைக்க வேண்டும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மழை காலத்தில் இந்த சாலையில் போக முடியாது. இந்த சாலை எப்போ பார்த்தாலும் தண்ணி மழை தேங்கி கிடக்கும். சாக்கடை நீர், பல தொற்று நோய்கள், பல புகார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓடைகளை தோண்டி வேலை செய்கின்றார்கள். எத்தனை வருஷம் கொண்ட ஜீவமாக எப்போ முடியுமோ சொல்ல முடியாது. மோகன்குமார் கொடுத்த புகாரின்படி அந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெயினேஜர் தோண்டி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகையால் என் பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், என் பாசத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், என் பாசத்துக்குரியதான மாநகராட்சி ஆணையர், நீங்கள் நல்லொரு மாவட்டத்தை உருவாக்குறோம் என்று சொன்னால், நல்லொரு மாவட்டத்தை நான் கொண்டு வரணும் என்று சொன்னால், பொதுமக்களும் வியாபாரிகளும் அத்தனை பேரும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தி இந்த ஓடையை சீரமைக்க வேண்டும். ஏறக்குறை 2 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த புகாரின்படி இந்த ஓடையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமாக இன்னும் வேலை முடிக்காமல் இந்த மழைக்கு முன்னாடியே ரெயினரை வேலை முடிக்க வேண்டும். இதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்குறது, மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கேட்குறது, மாநகராட்சி ஆணையரிடம் கேட்குறது. பொதுமக்களை பாதிக்கக்கூடாது, இந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் எங்களோட கோரிக்கை. ஒரு பேச விரும்பவில்லை, ஒரு கவனத்துக்கு கொண்டு வரி நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கையோட உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவனத்தில்.